ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 40 பொருட்களுக்கான இறக்குமதி வரிகள் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரியானது 15லிருந்து 6% குறைக்கப்பட்டுள்ளது. செல்போன்கள், LED மற்றும் LCD வகை தொலைக்காட்சிகளுக்கான இறக்குமதி வரி 20லிருந்து 15% வரையும், இறால், மீன் போன்ற கடல் உணவுகளுக்கான இறக்குமதி வரி 15லிருந்து 5%ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளது. எலக்ட்ரிக் கார்கள், மிதிவண்டி மற்றும் துருப்பிடிக்காத எஃகு ஆகியவற்றின் வரிகளும் குறைய இருப்பதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 36 முக்கிய மருந்துகளுக்கு அடிப்படை வரிகளில் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உபகரணங்கள் மற்றும் புற்றுநோய், உயிர்காக்கும் மருந்துகளின் விலையும் குறைய வாய்ப்பிருப்பதாக மத்திய பட்ஜெட்டில் அறிவித்திருப்பதால் நடுத்தர வர்க்கத்தினர் உற்சாகம் அடைந்துள்ளனர். நீங்கள் வங்கி கணக்கு வைத்திருந்தால் அல்லது UPI பயன்படுத்தினால் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வர இருக்கும் இந்த விதியை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் கணக்கு அல்லது UPI ID முடக்கப்படலாம். நீங்கள் வங்கி கணக்கு வைத்திருந்தால் UPI பயன்படுத்தினால் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. அடுத்த மாதம் முதல் வங்கி ஒரு முக்கியமான மாற்றத்தை செயல்படுத்த உள்ளது. ஏப்ரல் 1 முதல் கூகுள் பே, ஃபோன்பே மற்றும் Paytm போன்ற UPI ஆப்ஸ்களுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்கள் நீண்ட காலமாக செயல்படாதவர்களின் கணக்குகளை வங்கி மூட உள்ளது. இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் வங்கிகள் மற்றும் இந்த ஆப்ஸ்களுக்கு மார்ச் 31க்குள் இத்தகைய எண்களை நீக்கும்படி அறிவுறுத்தியுள்ளது. இந்த மாற்றத்தின் நோக்கம் செயல்படாத அல்லது பயன்படுத்தப்படாத மொபைல் எண்களால் ஏற்படும் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. செயல்படாத மொபைல் எண்கள் பரிவர்த்தனைகளில் பிரச்சினைகளை ஏற்படுத்துவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு எண் 90 நாட்களுக்கு வாய்ஸ் கால், SMS அல்லது டேட்டா பயன்படுத்தப்படாவிட்டால் அது செயல்படாததாக கருதப்படுகிறது. இத்தகைய எண்கள் புதிய பயனர்களுக்கு மீண்டும் வழங்கப்படுகின்றன. இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த எண்கள் உங்கள் வங்கி மற்றும் பிற நிதி சேவைகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும் போது பிரச்சினைகள் ஏற்படலாம். ஏப்ரல் 1க்கு பிறகு இதுபோன்ற வங்கி கணக்குகளை நீக்கும் பணி வாராந்திர அடிப்படையில் செய்யப்படும். ஏப்ரல் 1 முதல் செயல்படாத மொபைல் எண்களுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகள் மற்றும் UPI IDs வாராந்திர அடிப்படையில் நீக்கப்படும். இந்த செயல்முறை புதிய பயனர்களுக்கு மொபைல் எண்கள் மீண்டும் வழங்கப்படும் போது ஏற்படும் பிரச்சினைகளை தடுக்க உதவும். உங்கள் மொபைல் எண் செயல்பாட்டில் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லையெனில் உங்கள் வங்கி கணக்கு அல்லது UPI சேவைகள் பாதிக்கப்படலாம். உங்கள் மொபைல் எண் செயல்பாட்டில் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். உங்கள் வங்கி மற்றும் UPI ஆப்ஸ்களில் உங்கள் மொபைல் எண் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மொபைல் எண் செயல்படாததாக இருந்தால் உடனடியாக அதை செயல்படுத்தவும் அல்லது புதிய எண்ணை வங்கி மற்றும் UPI ஆப்ஸ்களுடன் இணைக்கவும். அதாவது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஏப்ரல் 1 முதல் செயல்படாத மொபைல் எண்களுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகள் மற்றும் UPI IDs மூடப்படும் என்பதால் உங்கள் மொபைல் எண் செயல்பாட்டில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லையெனில் உங்கள் வங்கி மற்றும் UPI சேவைகள் பாதிக்கப்படலாம். இந்த மாற்றத்தை பற்றி விழிப்புடன் இருந்து உங்கள் கணக்குகளை பாதுகாக்கவும்.